வணக்கம் நண்பர்களே, உறவுகளே. எம்ஆர்ஆர் மீடியா மூலம் உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தமிழகம் முழுவதும் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவருக்கு பிறந்தநாள். எம்ஆர்ஆர் மீடியா மூலமாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இது தமிழன் மரபு. ரெகுலராக நான் சாயந்தர டைமில் யூடியூப், ஃபேஸ்புக் வீடியோ பார்க்கும் பழக்கம் உண்டு. அது பார்த்தெல்லாம் இன்றைக்கி ஒரு மதிமுககாரர் சொல்கிறாரு, 5 நாள்லேயே தீப்பெட்டியில் என்ன துறை வைக்கோ ஜெயிக்கலையா, எங்களுக்கு தனி சின்னம் கொடுத்துருந்தா நாங்களும் ஜெயிச்சிருப்போம் எம்எல்ஏ எலெக்ஷனில் அப்படின்னு சொன்னார். 5 நாளில் துறை வைக்க தீப்பெட்டி செஞ்சது எப்படி ஜெயிச்சான்னு தெரியுமா? கண்ணீர் விட்டு கதறினார். அந்த செய்தி அப்போதே முதலமைச்சர் அந்த தளபதிக்கு செஞ்சு பண்ணது. அப்போது முன்னாள் அமைச்சர் நேராக கூப்பிட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு சொல்லுறது. முன்னாள் அமைச்சர்கள் நேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கடும் பணியாற்றி தங்களோட பணத்தை செலவு செய்து துறை வைக்கோ ஜெயிக்க வச்சாங்க. மதிமுகவுக்கு திருச்சி பாராளுமன்றத்தில் அதிகபட்சம் ஒரு 5000 ஓட்டு இருக்குமா? அவர் ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க நிற்பாங்களா? பேசுகிறது தான் அழுத்தத்தோடு பேசுங்க. அது போல் ஜங்ஷன் ஒரு சேனல் ஒருத்தர், அவர் முஸ்லீம் சப்போர்ட்டர். இங்கே தான் நேற்றுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் எக்ஸிட் போர்டெலாம் போட்டிருந்தாரு. அவர் போட்ட எக்ஸிட் போர்டு தான் திமுக 200 ஜெயிக்கன்னு போட்டிருந்தாரு. எல்லாம் எக்ஸிட் போர்டு இந்த பணம் அது தப்பாச்சு. நேற்றுக்கு ஆக்ரோஷமாக கத்தி பேசுகிறாரு நம்ம வைகோ மாதிரி. முஸ்லீம் லீக் கட்சி 60 வருஷமாக திமுக சப்போர்ட் பண்ணுங்கிறார். அவருக்கு உண்மைக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கார். அப்துல் சமது தலைவராக இருந்த பொழுது அது அதிமுக கூட்டணியில் முதலாக இருந்துச்சு. பேராசிரியர் காதர் மதீனா அவர்களை நன்கு நான் அறிந்தவன். அவர் வீட்டுக்கு 1988 முதல் 98 வீட்டு வரை அவர் வீட்டுக்கு நான் பேப்பர் போட்டேன். அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார். மணிச்சூரன் பத்திரிகை நடத்தினார். ப்ரெஸ்ஸில் தான் பணம் கொடுப்பார். நல்ல மனிதர். அப்போ அவர் பொதுச் செயலாளர் இருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்ன ஐயா அதிமுக கூட்டணி என்ன பண்ணுறது, தலைவர் முடிவு எடுத்துறாரு, என்ன பண்ணுறது? ஆனால் காதர் மதீனா ஐயா எப்பவுமே திமுக ஆதரவாளராக தான் இருந்தார். நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்ட உடனே ஜமால் முகங்களை உடனே கொடுத்தவர். நல்ல மனிதர் தான். ஆனால் எதார்த்தம் யதார்த்தம் அவர் சொல்கிறாரு அந்த பேட்டியில், மக்கள் மனநிலை முஸ்லீம் லீக் தொகுதிக்கு திமுக 2 தொகுதி தான் வேலை பார்த்துச்சு, திமுகவுக்கு முஸ்லீம் லீக் 167 தொகுதியில் வேலை பார்த்துச்சுங்கிறாரு. கூட்டணி நிகழ்ச்சி அங்கே கட் பண்ணிட்டார் விவரமாக. முஸ்லீம் லீக் கட்சியில் அதாவது 90% முஸ்லீம்கள் திமுகவில் தான் இருக்காங்க, முஸ்லீம் கட்சியில் இல்லை யாருமே. இந்த தடவை ஒரு 10% விஜய்க்கு போயிருக்காங்க. அதுலேயும் முஸ்லீம் கட்சியிலையும் எஸ்டிபிக்கு தான் அதிகமான ஆட்கள். அதுக்கடுத்து மனிதநேய கட்சி, அதுக்கடுத்து தான் முஸ்லீமுக்கு. அதுதான் உண்மை நிலவரம். அவர் முஸ்லீமுக்கு அலுவலகத்திற்கு எந்த முதலமைச்சரும் வந்தது இல்லை, முதல் முறையாக விஜய் வந்தாருங்கிறார். விஜய் ஏன் வந்தார்? விஜய் இதே தனி மெஜாரிட்டியோட 130 சீட்டு 120 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யார் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டார், யார் வீட்டுக்கும் சோபாவும் அனுப்பியிருக்க மாட்டார். காதர் மதீனா ஐயா மேலே தளபதி ஸ்டாலின் மிகுந்த மரியாதை வச்சுருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் அப்பாயின்மெண்ட் கேட்டால் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடியவர், அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு சொல்லக்கூடியவர். ஃபஸ்ட்டு தொகுதி ஒதுக்குறதே முஸ்லீம் தான். அப்துல் லத்தீப்னு ஒருத்தர் தேசிய லீக்குன்னு ஆரம்பித்து திமுக கூட்டணியில் இருந்தார். அப்போ முஸ்லீம் லீக் அதிமுக கூட்டணியில் இதெல்லாம் தெரியாமலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் யூடியூப்பில். உண்மைகளை பார்க்குறவங்கலாம் கேனேன்னு வச்சுட்டாங்க. நிறைய நான் அன்ஃபாலோ கொடுத்துருக்கேன். நான்
அப்புறம் நேற்றுக்கு ஒரு அமைச்சர் மேலூர் தொகுதியில் விஸ்வநாதன் தாவேக நிர்வாகியோட பள்ளி ஃபங்க்ஷனில் குத்தாட்டம் போடுறாரு. ஒரு அதுவும் ஆபாசமான பாடல்களுக்கு குத்தாட்டம் போடுறாரு. எங்கப்பா சார் போகுது நாடு? பிள்ளைகளுக்கு நல்ல கலாச்சாரத்தை படிக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் குத்தாட்டம் போடுறீங்களே, அந்த பிள்ளைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதனால் இது போல் பல செய்திகள் இருக்குது. இருந்தாலும் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்புறம் தளபதி செஞ்ச இன்னொரு சேனல் என்னைய போல் ஒரு திமுக ஆதரவாளர், அவர் நல்லா கரெக்டாக பேசினார். தளபதி செஞ்ச தப்பு கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதியை கொடுத்தது தான். கூட்டணி கட்சிகளை ஓட்டு கன்வெர்ட் டிஎம்கேக்கு ஆகலை. ஒரு 4 மாவட்டம் தவிர கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் திமுகவுக்கு அவங்களோட ஓட்டு வந்திருக்கு. மற்ற மாவட்டத்திலலாம் நம்ம ஓட்டு அவங்க ஓட்டு நமக்கு வரல. நம்ம வந்து எல்லா மாவட்டத்துலேயும் அவங்களுக்கு வேலை பார்த்துருக்கோம், காசையும் செலவு பண்ணியிருக்கோம். நம்ம 234 தொகுதியில் நம்மளே இருந்தால் கூட 120 130 ஜெயிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துச்சு. கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி ஓட்டுக்களை தான் விஜய் சுத்தமாக காலி பண்ணுறாரு. அதே போல் திமுக தளபதி வந்து தைரியமான முடிவுகள் எடுக்கலை. ஜெயலலிதா மாதிரி துரைமுருகனை வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு. அவர் மேற்கொண்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த வேட்புமனு தாக்கல் அவர் பட்டியலில் இருக்கக்கூடிய தைரியம் தளபதிக்கு இன்னும் இல்லை. அவர் செஞ்சது பொன்முடி ஒருத்தர் தூக்குனார் தைரியமாக. அதுக்கு பின்னாடி கட்சி நடத்தினா ஜெயலலிதா மாதிரி கட்சி நடத்தணும், அதுதான் உண்மை. துரைமுருகனுக்கு சீட்டு கொடுக்காமல் பண்ணியிருந்துருக்கணும். அதே போல் திருச்சியிலையும் சொன்னார். திருச்சியில் 4 எம்எல்ஏக்கு சீட்டு ஜெயிப்பாக்கூடிய எம்எல்ஏ 4 தடவை வெற்றி பெற்ற சவுந்தரபாண்டியன் சீட்டு மறுக்கப்பட்டது. அந்த மாவட்டத்தில் அமைச்சர் பேச்சை கேட்டுக்கிட்டு கொடுக்கல. இதனால தான் கட்சி தோற்றுச்சுன்னாரு. உண்மையான காரணம். அதே போல் இந்த பெண்களுக்கு கொடுத்த உரிமை தொகை, இதை பற்றி நான் வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அதாவது அரசு ஊழியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். இவங்க என்ன பண்ணாங்க, ஐடி ஃபைல் பண்ணுறவங்க, கார் வச்சுருக்கவங்களாம், அவன் தொழிலுக்கு ஐடி ஃபைல் பண்ணுவான், கார் வச்சுருப்பான். இதெல்லாம் இல்லாதவன் நல்லா வசதியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு உரிமை தொகை போகும். இந்த வாங்கினவன்லாம் விஜய்க்கு ஓட்டு விட்டு போயிட்டான். வாங்காதவன் நம்மளை மாதிரி உண்மையாக இருக்குவன் வாங்காடும் பரவாயில்லன்னு நம்ம வந்து போட்டோம். ஆனால் எத்தனை பக்கம் நமக்கு வரல, நம்ம ஏன் போடல? இல்லை, இது தப்புன்னு அன்றைக்கி நானே சொல்லியிருந்தேன். மறுபடியும் 5000 ரூபா கோடை நிவாரணம் சொன்னப்பையும் நான் சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டுருந்தேன். அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எனக்கு ஆதரவு வந்துச்சு. நாங்களாம் சொல்ல நினச்சா நீங்கள் சொல்லிட்டுட்டீங்கன்னு. அதே போல் ஓல்டு பென்ஷன் சொன்னது தப்பு தான். அது எந்த அரசாலும் செயல்படுத்த முடியாது. ஆனால் இந்த பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியை நிர்ணயம் பண்ணது இராணுவம் தான். இராணுவம் நினச்சா பிரதமரை மாற்றிடும். அது மாதிரி தமிழகத்தில் தலைமைச் செயலர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின், அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதிகமான வேலை வாங்குகிறார். சனிக்கிழமை கூட அங்கங்கே முகாம் போட்டு வர சொல்லி வேலை வாங்குகிறான்ட்டு இவர்களெல்லாம் ஸ்டாலின் கூட வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் 90% வீட்டு ஓட்டுகளை எதிர்கட்சிகளுக்கு போட்டாங்க. அதாவது அவர்கிட்ட உண்மையான நிலவரத்தை யாருமே சொல்லலை. 2வது விஜயை அவர் பொருட்டாகவே உளவுத்துறை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவர் இருப்பார். அவர் விஜய் சக்தி பேசுகிறப்ப நம்ம திருப்பி பேசவும் இல்லை. கரூர் சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. உரிமை தொகை எல்லாத்துக்கும் கொடுக்கவும் இல்லை. ஏன் இன்னும் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் சொக்கலிங்கபுரம் அண்ணா நகரில் 68 வீட்டுக்கு பட்டா கொடுக்குறேன்ட்டு தாசில்தார் ஆர்டிஓ எல்லாம் வந்தாங்க. எஸ்எல்ஆர் கொடுக்குறேன்ட்டு இந்த அலாபமெல்லாம் பண்ணாங்க. ஆனால் கொடுக்கவே இல்லை. அதனால் தலைவர் இனிமேல் யாருடைய பேச்சையும் செயலாளராக இருந்தாலும் சரி, பொருளாளராக இருந்தாலும் சரி,
மாவட்ட தலைவர்களாலும் சரி, மன்ற யாராக இருந்தாலும் டைரக்டாக தொண்டர்கள் பேச்சை கேட்டால் தான் வெற்றி என்பது உறுதியாகும். இதுதான் எல்லாரோட பத்திரிகையாளரும் விருப்பம். அதே போல் நீங்கள் முன் பண்ண இன்னொரு தப்பு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2019 21 இருந்த ஸ்டாலின் அணி, எந்த எதிர்பார்க்காம பார்க்குற 10,00,000 இளைஞர்கள் வேலை பார்த்த ஸ்டாலின் அணியை ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே பிளாக் பண்ணீங்களே, அதை பிளாக் பண்ண அட்மின் யார்? அது தவறுகள்லாம் செய்யக்கூடாது. இந்த தவறுகள்லாம் செஞ்சதன் பலன்தான் இன்றைக்கி விஜய்க்கு அது ஓட்டா மாதிரி இன்றைக்கி நம்ம எதிர்கட்சி உட்காந்துருக்கோம். ஆனால் தளபதி அவர்கள் இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு மீண்டும் நல்லாட்சி கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.